11th sum y equal to tan x minus 1 by secant x. இது by method இருக்கிறதுனால d of u by v method ஃபார்முலா என்னது by இங்கே v ஸ்கொயர் போகிறோம் v into du வகுத்தல் என்பது தொடர்கழித்தலின் சுருக்கம் ஸோ மைனஸ் u into dv. ஒருவேளை இன்ட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் தான் போடுவோம் ஈக்குவல் டு பை போட்டுக்கலாமா ஒய்யை வகைப்படுத்தினா y டேஷ் v ஸ்கொயர் அப்போ சீக்கன் எக்ஸ் இருக்குது அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் v அப்படியே வச்சுக்கிறோம் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு du ரெண்டு உறுப்பாக இருக்குது ஒரு உறுப்பாக இருந்தாலும் இன்ட்டு தான் நம்ம போட போகிறோம் இன்ட்டு du டேனை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்றை வகைப்படுத்தினா 0 மைனஸ் 0 ஓகே ஒரு மாறிலி வகைப்படுத்தோம்னா 0 தான் ஆன்சர் மைனஸ் u அப்படியே வச்சுக்கிறோம் இவங்க தான் ஃபுல்லாக u இவங்க தான் v u அப்படியே வச்சுக்கிறோம் tan x மைனஸ் 1 இன்ட்டு ரெண்டு உறுப்பாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட் போடணும் ஏன்னா சமங்க என்ன இருக்குது மைனஸ் இருக்குது இன்ட்டு dv வியை வகைப்படுத்தணும் சீக்கனை வகைப்படுத்தணும்னா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி நீங்கள் இதை வகைப்படுத்தினா இது கிடைக்குதுன்னா இதை தொகைப்படுத்தினா இதான் கிடைக்கும் அப்போது அடுத்து 11வது பாடத்தில் ரெண்டுமே ஒன்று தான் சீக்கன் எக்ஸை வகைப்படுத்தினா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸை தொகைப்படுத்தினா இன்டகிரேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் அதே மாதிரி tan எக்ஸை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் அதாவது தொகைப்படுத்தினா tan x ஓகே ரெண்டு பாடமும் ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தம் உடையது அதனால் ஒரு பாடத்தை நீங்கள் கிளியராக இருந்தாவே அடுத்த பாடத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் சரி எந்த ஒரு எண்ணிலேருந்து 0 கிடைச்சா அது எண் தான் கிடைக்கும் இப்போ சீக்கன் எக்ஸ் ஒரு மடங்கு சீக்கன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் அடிமானங்கள் ஒன்றா இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அப்போ சீக்கன் கியூப் எக்ஸ் மைனஸ் இது அப்படியே போட்டு பாருங்கள் ஒத்த உறுப்புகள் மட்டும் தான் அங்கே பெருக்க முடியும் சீக்கன் எக்ஸ் அப்படியே இருக்கும் tan எக்ஸும் பெருக்குன்னா tan ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒரு டைமு போட்டுக்கிறோம் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேம்மா இப்போ வேறு என்ன அங்கே பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள் சீக்கன் எக்ஸை கூட எடுத்துக்கலாமே இதுலேயும் சீக்கன் இருக்குது இதுலேயும் சீக்கன் இருக்குது இதுலேயும் சீக்கன் இருக்குது ஒரு உறுப்பு 2 3 இருக்குது முன்னாடி கூட எடுத்துகிட்டுக்கலாம் பரவாயில்ல சீக்கன் வெளியே எடுத்துக்கலாம் அங்கே பை போட்டுக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே சீக்கனை வெளியே எடுத்துடலாமா ஒரு உறுப்பு மைனஸ்க்கு அப்புறம் 2 உறுப்பு 3 உறுப்பு இருக்குது எல்லாத்துலேயும் பொதுவாக யார் இருக்காங்க சீக்கன் இருக்காங்க அடுக்கு குறைவாக எது இருக்குதோ அதுதான் மீ பெரு பொது வகுத்தி அதை எடுக்கிறோம் சீக்கன் எக்ஸ் வெளியே எடுத்தால் பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணோம் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் 3 டைம்லேருந்து ஒரு டைம் எடுத்துட்டேன் 1 டைம் கேன்சல் அப்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒரு tan x பை இப்போ இங்கே பாருங்கள் இது பெருக்கலாம் இது இன்ட்டு இருக்குது ஸோ மேலே இங்கே கேன்சல் பண்ணலாமா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் எக்ஸும் சீக்கன் ஸ்கொயரில் கூடிய ஒரு சீக்கன் எக்ஸ்ன்னு ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு மீதி இருக்கிறது என்னன்னு பாருங்கள் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் tan x பை சீக்கன் எக்ஸ் இது யாருமா y டேஷ் உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன ஞாபகம் வருதான்னு பாருங்கள் ஒருத்தர் கூட டான்னு போனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதான்னு பாருங்கள் நீங்கள் 10th படித்தது தான் 9th உங்களுக்கு நான் சொல்லி தந்திருப்பேன் 10th சொல்லி தந்திருப்பேன் ஒருத்தர் கூட டான்னு போகணுன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த ப்ளஸ் tan ஸ்கொயர் அந்தான பக்கம் போச்சுன்னா மைனஸ் tan ஸ்கொயர் அப்போ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம் 1 போடலாம் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயருக்கு பதிலாக 1 போடலாம் ஸோ 1 + tan x பை சீக்கன் எக்ஸ் யாருமா இது y டேஷ் ஓகே சாமி இப்போது ஆன்சர் இப்படி எழுதலாமா இதுக்கும் இந்த கணக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள் ஆன்சருக்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா பாருங்கள் 1 + tan x பை சீக்கன் எக்ஸ் ஆனால் கணக்கு என்னென்னு பாருங்கள் வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி கணக்கு tan x மைனஸ் 1 பை சீக்கன் எக்ஸ் அப்போ 1 + அப்படியே உள்டாவாக போட்டால் 1 + tan x பை சீக்கன் எக்ஸ் தான் ஆன்சர் இப்போ உங்களுக்கு புக் ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் கொடுத்துருப்பாங்க ஸோ y டேஷ் ஈக்குவல் டு மேலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கீழே இருக்கிற உறுப்பு அத்தனை உறுப்புகளும் சொந்தமானது அப்போ 1 பை சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x பை சீக்கன் எக்ஸ்
சீக்கன் எக்ஸின் தலைகீழி யாருமா? காஸ் எக்ஸின் தலைகீழி சீக்கன் எக்ஸ் தான். சீக்கன் எக்ஸின் தலைகீழி காஸ் எக்ஸ். அப்போ 1 சீக்கன் எக்ஸ்னா எழுதுவோம் நம்ம. சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு 9th நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க 1 காஸ் எக்ஸ். அப்போது இது எங்கே போச்சுன்னா இது இங்கே வந்துடுமா? காஸ் எக்ஸின் தலைகீழி சீக்கன் எக்ஸ்னா சீக்கன் எக்ஸின் தலைகீழி காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் தீட்டாவை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோமா? பை இருக்குது, அதுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கலாமா? சீக்கன் டீட்டாவனா இதெல்லாம் 1 காஸ் டீட்டா எதுனா அப்படி தலைக்கீழே போட்டோன்னா அது காஸ் எக்ஸ் பை 1ன்னு வரும். ஒரு பின்னையன் ஒரு பின்னையன் நடுவில் பேருக்கு வந்துச்சுன்னா குறுக்க கேன்சல். அப்போ எந்த ஒரு எண்ணெய் ஒன்றால் வகுத்தா அது என்ன தான் கிடைக்கும்? ஓவர் சைன் எக்ஸ் பை 1 ஈக்குவல் டு சைன் எக்ஸ் தான். ஸோ இன்ட்டு சைன் எக்ஸ். உங்களுக்கு ஆன்சர் இப்படியும் எழுதணும். ஓகே சாமி. கணக்குமா y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தணும். ஸோ வகைப்படுத்தும் போது y டேஷ் ஈக்குவல் டு பைன்னு வந்தாவே நமக்கு ஃபார்முலா என்ன சாமி? டி ஆஃப் யூ பை வி மெத்தடு. ஃபார்முலா என்னது? பை வி ஸ்கொயர்னு போடணும். வி இன்ட்டு டியூ வகுத்தல் வந்துச்சுன்னா மைனஸ் யூ இன்ட்டு டிவி தான் ஃபார்முலா. ஸோ பை போடணும். வி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா வரும். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ வி அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டியூ. யூவை வகைப்படுத்தினா சைனை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ். ஓகே. மைனஸ் யூ அப்படியே வச்சுக்கோங்க. சைன் எக்ஸ். வியை வகைப்படுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினா அடுக்கு முன்னாடி வரணும், அடுக்குலேருந்து 1 குறையணும் தான் ஃபார்முலா. ஸோ 2x இன்ட்டு 2x தட் இஸ் ஈக்குவல் டு அடுக்காக இருந்தால் பிரிக்க போகிறோமா? அப்போ எக்ஸின் அடுக்கு 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2ன்னு அர்த்தம் அதானே? அது இப்போ எக்ஸின் அடுக்குன்னது 4 அடுக்கடுக்காக இருந்தால் போயிருக்கணும். எக்ஸின் 2 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் முன்னாடி தூக்கிட்டு வந்துடுங்க கெழுவையும் மாறியும் 2x இன்ட்டு சைன் எக்ஸ். இப்போது மைனஸ்க்கு முன்னாடி ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ ரெண்டுத்தில் யார் பொதுவாக இருக்காங்கன்னு பார்த்தா எக்ஸ் தான் பொதுவாக இருக்குது. இது கம்மியாக இருக்குது, அடுக்கு குறைவாக இருக்கிறதா வகுத்தி அதை எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். 2லேருந்து 1 போயிடுச்சு, இங்கே ஒன்றுமே போயிடுச்சு. அப்போது எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸின் அடுக்கு 4. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது இன்ட்டில் இருக்குது, மேலேங்கீழையும் கேன்சல் பண்ண போகிறோம். அடுக்கு 1 வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். அடிமானங்கள் ஒரு இந்த நடுவில் வகுத்தல் வச்சு அடுக்கில் என்ன பண்ணிங்கன்னா கழிச்சிக்கணும். அப்போ 1 போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கிச்சுன்னா அது மைனஸ் தானே? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸின் அடுக்கு 3. ஓகே சாமி. இதான் யார்? ஒய் டேஷ்.